இப்ப அண்ணாமலை அவர்கள் எம்பி ஆனா மத்திய அரசுக்கு எளிதாக நமது பாதிக்க வேண்டிய திட்டங்களை இங்க தொழில் நடத்துபவர்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த பகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை அவர்கள் செய்ய முடியுமா முடியாதா? அது பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அவர். உண்மைதானே? எத்தனையோ பேரு பழனிசாமி வந்துருவாருன்னு இந்த கூட்டணியை அமைய விடாம பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல? அதாவது கடைசி வரைக்கும் கூட்டணி அமைய விடாம பண்ணி பாஜக கூட்டணியை நடத்துவதற்கு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் 3-4 மாதங்களுக்கு முன்பு நான் சந்திப்பேன் என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டார், ஆனா அதுக்கு சான்ஸே இல்லைன்னா அவங்க வரப்போறதே கிடையாது, நாம தான் கூட்டணி அமைக்க போறோம், நீங்க தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறத கிளியரா சொன்னார். நான் மட்டும் சொன்னேன், நான் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறேங்க, மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் வரணும், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நான் ஆதரவு அளிப்பேன். ஆனா அங்கெல்லாம் எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியாற்றுவாங்க. ஆனா பழனிசாமி நிற்கிற இடத்துல நாங்க எதிர்த்து வேட்பாளர் போட்டுத்தான் ஆவோம். தீய சக்தியையும் திமுகவையும் துரோக சக்தி அண்ணா திமுகவையும் நாங்கள் இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எனக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்குமான நிலைப்பாடு. அம்மா பேர்ல கட்சியை அம்மா படத்தை போட்டுட்டு நாங்க இன்றைக்கு என்னோட இப்ப முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு போன்ற நிர்வாகிகள்லாம் இங்க இருக்காங்கன்னா உண்மையான அம்மாவின் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். ஆர்கே நகர்ல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிக்க முடியாமல் போயிருக்கலாம், அதுக்காக எங்க தொண்டர்கள் யாராவது சோர்ந்து போய் பாத்தீங்களா? இன்னைக்கு பாஜக நிர்வாகிகளை கேட்கிற இங்க எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் உங்களுக்கு உறுதுணையா வேலை பார்க்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க, இல்லன்னா நான் அவங்களை செய்ய சொல்லிட்டு போறேன். திரு நாகராஜ் சொன்னார், உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் எங்க எம்எஸ்பி இருக்காரு, எல்லாம் முத்துகள். அம்மா அவர்கள் தலைமையை ஏற்று இயங்கியவர்கள் பல பேர் விலை போகாத தங்கங்களாக எங்களோடு இருக்கிறார்கள். காரணம் தீய சக்தியையும் துரோக சக்தியையும் வீழ்த்தும். மீண்டும் அம்மாவின் தொண்டர்கள் கையில இயக்கத்தை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், நாங்க அம்மாட்ட இருந்த பேர் நினைச்சிருந்தா பதவி வாங்கியிருக்கலாம். அம்மா மறைந்த பிறகு எங்க சித்தியிட சொல்லி நான் முதலமைச்சர் ஆகிருக்க முடியாதா பழனிசாமி ஆக்கிறதுக்கு? அதுபோல ஓபிஎஸ் பல பதவிகளில் இருந்தவர், 3 முறை முதல்வராக இருந்துட்டாரு, 10 வருஷத்துக்கு மேல நிதி அமைச்சராகவே இருந்தவர். அவருக்கு 70 வயது ஆயிட்டு இப்ப தேர்தலில் நிக்கிறாருன்னா அவருடைய தைரியமாக சுயேட்சை சின்னத்தில் அவர் போட்டிடுறார். இந்த தைரியம் பழனிசாமிக்கு இருக்கா? போய் சேலத்து சிங்கம் அப்படிங்கிறீங்களா? புரட்சி தமிழராமல பட்டம், புரட்சி தமிழராச்சே நீங்க சேலத்தில் நிற்க வேண்டியதானே? இங்க ஒரு பெரிய தலைவர் இருக்காரு ஜாம்பவான், கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டியதானே? நம்ம சிங்கம் அண்ணாமலை எடுத்து நின்றுக்கலாமா இல்லையா? யாரே ஒருத்தர் பிடிச்சி நிக்க வச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் யாரையோ பாவம் பள்ளிக்கடாக்குறாங்க. அவங்க 3வது இடம் வர்றதுதான் மிச்சம். அவங்களோட எண்ணம் இந்த தேர்தலில் தெரியும். பழனிசாமி யாருக்கு ஓட்டு கேட்டு யார பிரதமர் ஆக்க போறாரு? ஸ்டாலினுக்கு உதவி செய்யணும், நமக்கு வரப்போற ஓட்டுகளை பிரிக்கணும். உண்மையா இல்லையா நான் சொல்றது? அதற்காக அவர் வேட்பாளர்கள் எழுதியிருக்கார். திமுகவோட கள்ள கூட்டணி. அதனாலதான் சொல்றேன், அந்த இயக்கத்தை அம்மாவின் இயக்கம், தலைவர் இயக்கம், அது துரோகிகளா இன்றைக்கு கபலீகரம் செய்யப்பட்டிருக்க இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில கொடுப்பதுதான் எங்களது லட்சியம். அதற்காகத்தான் நாங்கள் 7 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். எங்களை பார்த்து பழனிசாமி சொல்வார், டிடிவி தினகரன் கூட யாருமே இல்ல, 4 பேர் தான் இருக்காங்களா. இன்னைக்கு 12 கட்சி எங்க கூட இருக்குங்க. இந்தியாவை ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சி எங்களோட இருக்கு. இந்தியாவின் பிரதமர் எங்க கூட்டணியில் இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட இருக்கு. சரியா இல்லையா? நானும் ஓபிஎஸும் கரங்கோர்த்தி இருக்கிறோம். தென் தமிழ்நாட்டில் எங்களை எதுவும் பண்ண முடியுமா? இங்க அண்ணாமலை இருக்காரு, மேற்கு மண்டலத்தில் பாஜக எதுவும் செய்திட முடியுமா? அங்கே வடக்கு தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் சிங்கம் போல இருக்கார். உண்மையா இல்லையா? ஒரு அருமையான கூட்டணி. இது 26 தேர்தலுக்கான அச்சாரம் தான் இந்த கூட்டணி. 26ல நமது கூட்டணி ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதற்கு அச்சாரமாக கோவையில
நமது பாஜகவின் தமிழக தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.